அரசியல் சமூக கருத்துக்களை பேசக்கூடிய படங்கள் இப்போது சற்று அதிகமாக வருகின்றன. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இந்த சீனரி ஊருக்குள்ள நடக்கவே இல்ல. ஆனா இப்ப என்ன ஒரு சின்னதாக ஒரு பேச்சு இருக்கு அப்படின்னா, இது ரொம்ப அதிகமா இருக்கு. பாம்பன் பாலத்தை கெட்டது உங்க வெற்றி பெற்றே வந்திருந்தாலும் கூட இப்ப நிறைய வருது, கொஞ்சம் அலுப்பாவும் சலிப்பாவும் இருக்கிறது. ஓஹோ, கதை இப்படி போகுதா? ஏன் இது கொஞ்சம் அலுப்பையும் சலிப்பையும் தருவதாக நினைக்கிறீர்கள்? குட் क्वेश्चन. இப்போ சாதி மதம் அந்த மாதிரி படம் எடுத்தா அத வெவ்வேறு விதமா சொன்னாலும் அதுல இருக்கிற கருத்து ஒண்ணுதான். இது எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே சார். அந்த குறிப்பிட்ட விஷயம் வெவ்வேறு தளங்களில் எப்படி இருக்கிறது? இப்ப நீங்க சொல்ற ஜாதி பிரச்சனை அது கிராமத்துல எப்படி இருக்குது? மாட்நாடா மானஸ்த இது அபாண்டமான குற்றச்சாட்டு. படிச்சு மேல வந்தாலுமே கூட ஒரு ஜாதியால் எப்படி ஒருத்தர் நசுக்கப்படுகிறார். ஆமா, அப்புறம் ஏன் அரிசி பெற மாட்டீங்க? அப்படி கேளுங்க, அரிய வரட்டும். சரி விடுங்க, நீங்க அடுத்த அரிசியை சொல்லுங்க. சீரக அல்லது வந்து ஸ்போர்ட்ஸ்க்குள்ள ஜாதிங்கிறது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு அது வெவ்வேறு களத்தின் வழியாக அது உங்களுக்கு சொல்லப்படுகிறது. இருந்துங்கடா டேய். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா. நாங்க தாழ்த்தப்பட்டவங்க, நாங்க ரொம்ப அடிமையில இருக்கிறோம். ஏட்ட சொல்லு முதலியா இழிக்கிற தெரியுங்க. அப்படி இன்னும் எத்தனை வருஷம் தான் நாம சொல்லிட்டே இருப்போம்? மாற வரைக்கும் சொல்லிட்டே தான் சார் இருப்போம். அதாவது எவ்வளவு பெரிய விஞ்ஞானி நீங்க எல்லாம் பர்மனண்டா சந்திரமண்டலத்திலே தங்க வேண்டியவங்க. தவறி போய் பூமியில இருக்கீங்க. பொம்பளையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரிசையா படங்கள் வந்தபோது சலிப்பு தட்டல. இன்னைக்கு வேண்டுதலா கரெக்டா கட்டுட்டா வாய் திறந்து பேச மாட்டேன். வந்து ஒண்ணும் கேட்கல அவரு. நீ சேர்ல உட்கார்ந்திருக்கல, எனக்கு ஒரு சேர் போடுறா அப்படின்னு கேக்குறாரு. அது வந்து டக்கு நம்மளுக்கு சலிப்பு தருது. இது நாலஞ்சு முடிய புடிக்கி உருட்டி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வெக்கமா இல்ல? என்ன வெக்கம்? இங்க இருக்கிறவங்களே அந்த டைம்ல சோசியல் மீடியா இருந்தா நாங்களே மீம் போட்டு அதை கலாய்ச்சிருப்போம். இவனா பெரியவன், இவன் சில்ற பையங்க. தள்ளி உட்கார்றா. பாத்தீங்களா, சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். அந்த காலத்துல நடந்துச்சு, இப்ப கிடையாது. இந்த காலத்துல படம் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டார்ல. கருத்தட ஆபரேஷன் பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கற. இன்னைக்கு நடந்து வந்து யாரும் படம் எடுக்கலையே. டைரக்டர் யாரு? கார்ல தான வர்றாரு. நீங்க இன்னொருத்தர பேசுற என்ன பைத்தியம் நினைச்சியா? நீ போய் அப்படி நினைப்பனாப்பா? அப்ப நீ பைத்தியம் தானே? இல்லனாக்கறீங்கல. நீங்க ஒரு அடிக்கு போட்ட அடுக்கனே ஒடுக்கனே ஒதுச்சே அப்படி சொல்றீங்க. அவரை பதில் சொல்லவும் விடுங்க. இப்ப நீ எதுல வர்றன்னு ஒண்ணு கேள்வி கேக்குறீங்கல்ல, அவர் கார்ல வர்றாரு. இப்ப கார்ல வந்தா என்ன அதிகம் செருப்பால் அடிக்கிறான்டா. வெக்கமா இல்ல? செருப்பால் அடிக்கிறான். அதெல்லாம் நீ அது மாறி வந்துருச்சுல, காலம் மாறுதுல. அன்னைக்கு என் தாத்தா கோவணம் கட்டினா இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? எப்பற அவனுக்கு இப்படி எல்லாம் தோணுது? பொட்டு மூக்கு அந்த படங்கள் வர்றதுனால தான் சார் நாங்க இப்படி உட்கார்ந்து இருக்கோம். நாங்க பொறுமையா பேசுங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் சொல்றேன், என் பேர் சதா சார். ஓபனா சொல்றேன். இல்லங்க, இது எதுக்கு இப்ப பேச்சு? இப்ப இது எதுக்கு பேச்சு? ஜாதி வச்சு நான் வெள்ளை குட்டிக்காரன் பண்ணா. இதற்கு இது பதில் இல்லையே. இல்லை மண்ணா. இல்ல சொல்ல மாட்டேன் தான் போறதையும் சொல்லிட்டீங்களே. சினிமா அது இல்ல. நீங்க சொல்ற நான் தான்டா வீரன். இவன் திருந்த மாட்டாயா? இவன் திருந்தவே மாட்டான். நீங்க உங்க ஜாதி பேரை சொல்லிட்டு காஸ்ட் இல்லைன்னு சொல்றீங்க. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். ஏன்னா எங்க ஏரியாவுல நான் கொங்கு பகுதியை சேர்ந்தவன். சரி. அந்த பகுதியில இந்த மாதிரி கிடையாதுங்கறேன். அது எங்கப்பா இருக்கு? உழுகாதப்பா புரட்டிடுவானுங்க. என்ன சார் அதே கொங்கு பகுதியை சார்ந்தவங்க தான் சார் நானும். செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா. நீங்க தான்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. என்னமோ பேப்பர் சொல்றீங்க, பேப்பர் கட்டிங்ல பாக்குறோம்னு. கபடி விளையாட போனவன் நல்லா விளையாடுறான்னு கை கால வெட்டுறாங்க சார். சுத்தமாய் போகுடா. நீ செஞ்ச குத்தம் மட்டும் சிரிசா, அது ரொம்ப பெருசல்ல. இடங்கள்ல நடக்குது நீங்க சொல்றது. ஆனா அனைத்து இடங்கள் நடக்கல. அது காலங்கள் மாற மாற அது மறைஞ்சு போகும். மெய்ய பணம் பொய்ய பண்ண மாட்டீங்களா? போடா. ஒரு சில இடம் சொன்னதுனால வரிசையா எல்லா இடத்தையும் நீங்க சொல்றாங்க. இப்ப உங்களுக்கு என்ன, இப்ப இங்க ஏதாவது நடந்தாதான் ஒத்துக்குவீங்களா? ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கொடுத்துட்டு போறாராமாப்ல. இது அங்கங்க 1-2 நடக்குதுப்பா. இதை ஏன்பா பெருசுபடுத்துறீங்க? போடா போய் உன் வேலைய பாரு. அது வந்து பிரச்சனை. காமிச்சு எச்ச வன்மத்தை தூண்டாதீங்கன்னு சொல்றேன் நான். அப்படியா? அப்படிச்சா? அம்மா இந்த வன்மம்லாம் இல்ல. இது என்ன இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்குது என்ன? சூப்பரப்பா. சினிமால தான் அரசியல்ல சமூகத்தையும் கருத்துக்களை திணிக்க வேண்டாம்னு சொல்றேன். நீ என்ன சொன்ன? நான் உதவாக்கற இவனை காலை கழுவி குடி. நீ இப்ப நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பியாடா? நீ மக்களை திரட்டி போராட்டம் பண்ணு, ஆர்ப்பாட்டம் பண்ணு, ரோட்ல உட்காரு. யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? படிப்பேன். நான் என்னங்கறேன், நான் 100க்கும் மேற்பட்ட போராட்டங்களை என்னை சார்ந்த மக்களுக்காக நான் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கேன். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. டைரக்டர் அப்படிப்பட்ட நானு அது மாதிரி பண்ணிட்டு போய் ஏன் சினிமால கொண்டு வரேன்னு நான் கேக்குறேன். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத.
நேரத்துக்கு எடுத்தாத நல்ல விவரமா பேசு. சினிமாவே போராட்டத்தினுடைய ஒரு வடிவம் தான். அந்த சினிமாவை பார்த்து பதற்றப்பட்டு நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப. ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ உங்க சொல்றதுனால உடனே நாளைக்கே எல்லாமே மாறுற போறதும் கிடையாது சார். உங்களுக்கு என்ன பயம்னா திருட சொல்லு மொத்தமா சேர்ந்து உட்கார்ந்து ஜாலியா படம் பார்க்குற ஒரு இடத்துல வந்து இவங்க மேனிபுலேட் பண்றாங்களோன்ற ஒரு பயம் இருக்கு சார். நான் குண்டக்க மண்டக்கனா மண்டக்க குண்டக்க மண்டக்க இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமாப்பா? இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி மாத்தி காட்டுறது தான் மேனிபுலேஷன். இருக்கிறத காட்டுறது பேர் மேனிபுலேஷன் கிடையாது சார். நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் சேர்ந்தவன். எங்க ஊர்ல என்னால முடியலடா. போ 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 போடா. எல்லாவும் கும்பிடுவோம், கிறிஸ்டினும் கும்பிடுவோம், இந்துவும் கும்பிடுவோம், ஒரே இடத்துல சாப்பிடுவோம். எந்த வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஜாதி மதமும் கிடையாது. இப்ப ஏன் வந்து அந்த தம்பி சொன்னாப்ல வெட்டாங்க அப்படின்னு சொன்னாப்ல, ஏன் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ சொன்னாங்க? இந்த மாதிரி தப்பான படம் எடுக்கிறனால தப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. இப்போ இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி யாரையும் வெட்டலையாங்க சார்? அதெல்லாம் வெட்டல. எப்ப வெட்டாங்க? உணர்வை தூண்டி மத உணர்வை தூண்டி அவங்க பொட்டியில காசு சம்பாதிக்கிறாங்க ஒழிய மக்களுக்கு அதனால என்ன நன்மை? போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா. நீங்க தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒவ்வொரு நாள் பத்திரிகையிலுமே நமக்கு தெரியும். ஐயோ இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. இன்னொன்னு சொல்றேன், தமிழ்நாட்டுல பத்திரிகை பார்க்கணும் சார், நேரடியாக பார்க்கலாம் என்ன நடக்குது. நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரிய நமக்கு தெரியும். எல்லா ஊர்லயும் உங்களுக்கு ஆள் இருக்காங்க, எனக்கு ஆள் இருக்காங்க, பார்த்திருப்போம். தமிழ்நாட்டு நான் பார்க்கல. நல்லதா போச்சுப்பா. சத்தியமா நான் பார்க்கல. வரலாறுல கலவரங்கள் அப்படி எடுத்துக்கிட்டு வச்சுங்களேன், அதுல வந்து பொலிட்டிக்கல் கலவரங்கள் குறைவு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இது ரத்த பூமின்னு புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. சாதிய கலவரங்கள் தான் அதிகம். முதல்ல நீங்க எப்ப வெள்ளக்காரன் வர்றதுக்கு முன்னாடியே வெள்ளக்காரன் பின்னாடி. வெள்ளக்காரன் அவ்வளவுதான். எப்ப பார்த்தாலும் எனக்கு தடங்களாவே இருந்துகிட்டு இருக்க. எங்க கோவில்பட்டியில நடந்த கலவரத்தில் ஆரம்பிச்சு விழுப்புரம் கலவரத்தில் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட கலவரம் சொல்ல சொன்னீங்கன்னா லிஸ்ட் சொல்லிட்டே இருப்பேன். அப்படின்னு போட்டு கொடுத்துறானா? உண்மை பூரா சொல்லிட்டாங்க. குமரேஷா, இதுக்கு படங்களை எடுத்த பிறகுதான் அதிகமான கலவரங்கள் ஏற்படுதுன்னு நாங்க சொல்றோம். அப்படி என்ன டேட்டா இது நியாயம் இல்லப்பா. புடத்தை வச்சிட்டு இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பண்ணாதடா. உனக்கே அடுக்காதடா டேய். இருக்கு சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, ஏதாவது அப்ப டேட்டா என்ன சொல்லுங்க. இல்லைங்க சார், நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன் இல்ல பண்ணுங்க. எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. சரி சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி. இவங்களுக்கு என்ன ஒரு பெயின் ஜாஸ்தி ஆயிருதுன்னா இந்த படம் ஏன் சக்சஸ் ஆகுது அப்படிங்கிற பயமே. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லபடியா இங்க பண்ணிட்டு இருக்கான்னு கவர்மெண்ட் நல்லா இருக்கு பெருமைப்படுத்துற மாதிரி எடுங்க. அந்த குடிமையை வாயாலே எப்படினே சொல்லு. சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாரு? அது இப்ப படம் வர்றதுக்கு முன்னால கவர்மெண்டே ஒண்ணு போடுவாங்க. அதுக்கு பேர் நியூஸ் ரீல். காட்டுங்க, கக்கன், காமராஜர் போல படங்களை பார்த்து அந்த மாதிரி படங்கள் எடுங்களேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். காமராஜர் படத்தோட டைரக்டர் பேர் என்ன தெரியாது சார். சார் தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஏண்டா கொட்டாம்பரம். ஆமா சார். அந்த படத்துல அவர் பேசுகிற கோர் அரசியல் அவருடைய அரசியல் சித்தாந்தம் அல்லது மைய அரசியல். சார் மறந்துட்டு சார், ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. ஒரு பட்டன் இருக்கும். உங்க பொண்ணான கையால அந்த பெல்ல மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க.